ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம netbeans அப்படிங்கிற ஒரு ஐடியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது ubuntu நான் யூஸ் பண்ணுறது வந்து ubuntu லினக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் வந்து நம்ம ubuntuல எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், netbeans அண்ட் ஜாவா வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு netbeans ஐடி இன்ஸ்டால் பண்ணும்போது டெஃபினட்டாக ஜாவா ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கணும், அப்படி இல்லைனா netbeans வந்து இன்ஸ்டால் ஆகாது. அண்ட் இன்கேஸ் அப்படி ஆனாலும் அது வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் நம்ம ஃபேக்காக கொடுத்தாலும். ஸோ நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி netbeans வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ஜாவா வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ Ctrl+Alt+T இது வந்து டெர்மினல். ஸோ நம்ம விண்டோஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விண்டோவில் வந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறது இங்கே டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து sudo அப்படிங்கிறது என்னென்னா யூசர் ப்ரிவிலேஜஸ். அதாவது என்னென்னா இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல். நம்ம அதில் வந்து ரன்னர்ஸ் உங்கள் விண்டோஸில் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதுதான் இந்த sudo. ஸோ ஒவ்வொரு டைம் எவரி டைம் யூ ஆர் யூஸிங் sudo it will be asking for your password. ஸோ sudo ஃபஸ்ட்டு வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாவோட ரெபாசிட்டரி ஆட் பண்ணணும். ஸோ ஜாவா வந்து webupdh டீம் அப்படிங்கிற ஒரு தனி டீம் வந்து ரெபாசிட்டரி அதோட லேட்டஸ்ட் இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த ரெபாசிட்டரி வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா sudo add ரெபாசிட்டரி. ஸோ இப்படி தான் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா sudo add நல்லா பார்த்துக்கோங்க. இதோட என்டையர் கமெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. sudo add app repository ppa webupd18. ஓகே, சாரி webupd18. ஓகே, இதெல்லாம் /java. இது வந்து எந்த ஒரு ஜாவாவில் எந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்தாலும் இது தானாலே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த இது வந்து பர்டிகுலர் வந்து யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேட்டஸ்ட்டாக வேணும். அதாவது எங்களுக்கு வந்து ரிஸ்க், இது வந்து ஆக்சுவலாக ஹை ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து டெஸ்ட் ஏதாவது சம் நியூவாக எந்த ஒரு டெக்னாலஜி இருக்கும்போது அதில் கண்டிப்பாக அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் வரும்போது உங்களுக்கு இது எஃபெக்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ரொம்ப லோ லெவல் பிகினர்ஸ் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ட்ரு அனுப்பினோன்னா கண்டிப்பாக ரெபாசிட்டரி ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நான் போகிறேன். நான் வந்து ஏற்கனவே ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நான் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். பட் ஐ வில் பி டிஸ்பிளேயிங் ஆல் தி கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ ஆப் அப்டேட் ஓகே, இந்த கமெண்ட் அடிச்சுட்டு என்ட்ரு அனுப்பிங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஆட் பண்ண ரெபாசிட்டரி வந்து அப்டேட் ஆகிடும். உங்கள் சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகிக்கணும். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா Oracle 8 இல்லை ஜாவா வந்து 8 இல்லை 9 இல்லை 7 உங்களோட இது இதுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் எடுத்துக்க மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அடிச்சதுக்கப்புறம் என்ட்ரு அடிச்சோன்னா திரும்ப sudo இதில் உங்களுக்கு வந்து ஜாவா 8 இல்லை 9 இல்லை என்னென்னு அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்து ஜாவா 8 8 போட்டுப்பேன், இல்லை 9 போட்டுப்பேன். ஸோ ஐ ப்ரிஃபர் 8. ஓகே, இந்த கமெண்ட் அடித்து என்ட்ரு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகும், டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும்போது உங்களுக்கு வந்து சில ஸ்க்ரீன் வந்து ப்ராம்ப்ட் ஆகும். என்னென்னா கான்ஃபிகரேஷன் ஸ்க்ரீன் அது வந்து ப்ராம்ப்ட் ஆகும்போது நீங்கள் ஓகே கொடுக்கணும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அது பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் கேட்டுனா பாஸ்வேர்ட் கொடுங்க, இல்லைனா ஓகே கொடுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஜாவா வெர்ஷன் வந்து இப்படி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து என்னோட இது 1.8. அதாவது ஜாவா 8 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இருக்குன்னே, அதனால் அது வந்து 1.8 அப்படின்னு காட்டும். இன்கேஸ் நீங்கள் வந்து 9 இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா 1.9 அப்படிங்கிறது காட்டும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆகிட்டா, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டா இல்லைங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜாவா வந்து பேசிக், அதாவது டிஃபால்ட்டாக செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா sudo apt ஓகே ஜாவா 8. ஆக்சுவலாக அந்த மேல் உள்ளது அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா டபுள் டேப் பட்டனில் 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் அதோட பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் வந்து செட் ஓகே. ஸோ டேப் அமுக்கோன்னா ஆட்டோ ஃபினிஷ் பண்ணிடும். ஸோ இதில் என்ட்ரு அமுக்கினா நமக்கு வந்து
every time you are using sudo it will be asking for a password. ஸோ என்னோடய பாஸ்வேர்ட் போட்டாச்சு. அண்டு முக்கியமானதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஆனால் அது வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ டிஸ்பிளே ஆகலன்னு சொல்லி கீபோர்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, பட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகே, ஆஸ் யூ see here இங்கே பாருங்கள், இந்த ஒரு பாஸ்வேர்டு எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம ஜாவா வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா netbeans வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் எங்கே பண்ணலாம் அப்படின்னா netbeans.org/downloads இந்த URL நோட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். சும்மா கூகுளில் போய் netbeans அப்படின்னு அடித்தாலே ஃபஸ்ட்டு வர URL இதாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, அதை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு இது நீங்கள் என்ன சூஸ் பண்ணணுன்னா, உங்களோட லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. பட் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இப்போ வந்து நான் லினக்ஸ் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண ubuntu யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லினக்ஸ் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பட் இந்த மாதிரி அதாவது நான் வந்து இப்போ லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து சாஃப்ட்வேர் பேக்கேஜ் வேறு என்னோடய ஃப்ரெண்டுக்கு இல்லை, உங்களோட இன்னொரு ஓஎஸ்க்கு நான் டூவல் ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு வேறு எது வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லினக்ஸில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கல் லினக்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் விண்டோஸ் வேணால் விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் என்னது 8665 வந்து உங்கள் சிஸ்டமோட ஆர்கிடெக்சர். சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படிங்க பார்க்கும்போது சில பேக்கேஜ் இது நிறைய பேக்கேஜ் இருக்குது பாருங்கள். இந்த பேக்கேஜில் இவ்வளோ தான் இருக்குது, இந்த பேக்கேஜில் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ் உங்களுக்கு C++ மட்டும் போதும் அப்படின்னா இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 110 MB. பட் இந்த 3 பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் வந்து 64 இது டவுன்லோட் பண்ணுங்கள், 86 இது டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, புரியுதா? ஸோ டிஃப்ரெண்ட் வேறு. இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸில் போய் அபவுட் திஸ் கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா என்னோட ஓஎஸ் வந்து 64 பிட். ஸோ உங்களோட என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ubuntuல பார்த்துக்கிட்டு அதோட தான் எனக்கு வந்து ஃபுல் பேக்கேஜ் தான் வேணும். இது வந்து நல்லது. எப்போவுமே ஃபுல் பேக்கேஜ் எடுத்து பண்ணுறோம் ஒருபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா ஃபுல் பேக்கேஜ் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் போய் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் கொடுத்த ஒரு 5 to 6 உங்களோட ஸ்பீடை நெட்டோட ஸ்பீடை பொறுத்து டவுன்லோட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணால் கண்டிப்பாக என்ன ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இது சுற்றுறாலே தெரியுது என்னோடய நெட் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. ஓகே இந்த டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ இது அப்படியே விட்டோன்னா டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஏற்கனவே எனக்கு இந்த பேக்கேஜ் இருக்குது, தேவையில்லாமல் நான் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இது தேவையில்லை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, netbeans எப்படி இன்ஸ்டால் பண்ணோம். அந்த பேக்கேஜை எப்போவுமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ண எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அது டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ உங்கள் டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதில் டவுன்லோட் பண்ணதை காட்டும். அதில் ஓப்பன் இன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு சொல்லி அதுவே போயிடும். ஸோ அதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு டவுன்லோட்ஸில் கண்டிப்பாக இந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே, டவுன்லோட் மாதிரி அந்த ஃபைல் இருக்கும். ஸோ என்ன ஓகே, ஸோ அந்த ஃபைல் வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால அது வந்து எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஓகே என்னோடய சாஃப்ட்வேர் லிஸ்ட்டில் netbeans நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு இந்த இருக்குது. ஃபைன், இந்த இருக்குது என்னோட இது. ஸோ இதை வந்து எப்படி ரன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் இதில் போய் எந்த இடத்துல இருக்கோ அதை லொக்கேட் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் அப்படின்னு கொடுத்தா உங்களோட டெர்மினல் ஓப்பன் ஆகும் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு. ஸோ அதில் போய் எல்எஸ் கொடுத்தா உங்களோட netbeans வரணும். இந்த இருக்குது என்னோடய netbeans பேக்கேஜ். ஸோ அது வந்து வரணும். ஸோ இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா எல்லா SH ஃபைல்னால நோட் பண்ணிக்கோங்க. லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ மீன் எல்லா SH ஃபைலையுமே நம்ம அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம், நான் அந்த ஆட்டோ ஃபினிஷ் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெரில நான் திரும்ப பார்த்துக்கோங்க. நான் சும்மா NET அப்படின்னு சொல்லி ஒருத்தர டேப் அமுக்குனா அது ஆட்டோ ஃபினிஷ் ஆகும். எனக்கு வந்து NE அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுல இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இது ஒன்று தான் இருக்குது. இன்கேஸ் 2-3 இருந்துச்சு அப்படின்னா டபுள் டேப் அமுக்குனா அதோட பாசிபிலிட்டிஸ் எல்லாமே வரும். அது ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது என்ட்ரு அமுக்குனா கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் பண்ணும்போது பேக்கேஜ் என்னெல்லாம் காட்டும் அப்படின்னு பார்க்கலாமே. இங்கே பாருங்கள், சர்ச்சிங் ஃபார் JVM. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் ஜாவா இன்ஸ்டால் ஆகலைன்னா இந்த இடத்துல ஃபெயில் ஆகி கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகும். ஓகே, JVM நம்ம இன்ஸ்டால் பண்ண JVM எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐ மீன் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லினக்ஸில் ubuntuல கம்ப்யூட்டரில் யூசர் அண்ட் லைப்ரரி சர்ச் ஃபார் JVM இந்த இருக்குல்ல JVM. ஓகே, ஸோ JVMல ஜாவா 8 Oracle. இன்கேஸ் நீங்கள் 9 டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஜாவா 9 Oracle இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கிட்டா. ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஃபுல் பேக்கேஜ். இன்கேஸ் நீங்கள் சில பேக்கேஜெலாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா, அதாவது நார்மல் இந்த மாதிரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா
இதுக்குள்ள டிஸ்டன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுல் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணணும், அதனால தான் நம்மளுக்கு இது எல்லாமே காட்டுது. இன்கேஸ் நம்ம C++ மட்டும் டவுன்லோட் பண்ணி இந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணோன்னா இது மட்டும் தான் இருக்குமே தவிர மற்ற பேக்கேஜ்லாம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதில் நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணி சொல்லி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன தேவையில்லை அப்படிங்கிறது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால அதில் காட்டுது நெட்வொர்க் 8.0 இஸ் ஆல்ரெடி யூஸ்டு. ஓகே, ஸோ இது எல்லாமே ஏற்கனவே இருக்குது, அதனால் எனக்கு நெக்ஸ்ட்டு காட்டல. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் காட்டும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து போய்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சோன்னா இன்ஸ்டால் ஆகும். சில பேருக்கு அதில் வந்து ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்னா, சில நேரம் இந்த மாதிரி நெட்பீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும், பட் சில பேருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் காட்டாது. அது ஏன் அப்படின்னா அதில் சில பேர் ப்ராப்ளம் இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு வந்து நெட்பீன்ஸ் இன்ஸ்டால் பண்ண நெட்பீன்ஸில் எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து ஹோம் அப்படிங்கிற இதில் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது, அது உங்களோட இது இல்லைன்னா ஓஎஸ் எதில் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதை பொறுத்து. எனக்கு வந்து ஹோமில் இருக்கும். சில பேருக்கு இதில் கம்ப்யூட்டரில் இதில் கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகும், சில பேருக்கு லைப்ரரியில் இல்லை யூசரில். ஸோ அது நீங்கள் எப்படி கொடுக்கீங்களோ அதை பொறுத்து. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது எதில் கொடுக்குறீங்களோ அதை இன்ஸ்டால் ஆகும். ஸோ எனக்கு வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு இந்த ஹோமில் netbeans 8.2. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பின் அப்படிங்கிற ஃபோல்டரில் netbeans இதுதான் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓப்பன் வித் gedit. ஓகே, சாரி அது இல்லை, இந்த இருக்கு netbeans.configuration. இது கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதுதான் netbeans ஒவ்வொரு தரம் நீங்கள் netbeans ஓப்பன் பண்ணும்போது இதில் இருந்தால் லோட் ஆகி எல்லாமே வரும். ஸோ இது என்னென்ன பண்ண முடியும். ஸோ இதில் வந்து சில நேரம் இந்த பர்டிகுலர் லைனை பார்த்துக்கோங்க, netbeans JDK ஹோம். அதாவது இது என்னென்னா, netbeans ஸ்டார்ட் பண்ணும்போது JDK எந்த இடத்துல இன்ஸ்டால் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். சில நேரம் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன், இவ்வளோ தான் இருக்கும். சில நேரம் இப்படி இருக்கும். ஓகே, சில நேரம் இன்ஸ்டால் பண்ணும்போது இப்படி இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இது கேட்கும், கரெக்டாக கொடுக்கலன்னா இப்படி தான் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த லொக்கேஷன் Java 8 லொக்கேஷன் நான் சொன்னேன் இல்லையா, யூசர் லைப்ரரி JVM Java 8 இந்த இப்போ இன்கேஸ் 9 ஸோ 9 போகும்போது 9 நீங்கள் போடணும். ஓகே, ஸோ என்னோடய 8 நான் 8லேயே போடுறேன். இந்த லொக்கேஷனை கரெக்டாக சொன்னால் தான் netbeans ஓப்பன் ஆகும்போது ஓகே ஃபைன் Java இந்த இடத்துல இருக்குது, அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த netbeansக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் வந்துச்சு, நான் ஓப்பன் பண்ணும்போது எதுவும் இஷ்யூஸ் வந்துச்சு, எதுவும் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சேவ் கொடுத்தா சேவ் ஆயிரும். க்ளோஸ் பண்ணிட்டு netbeans வந்து இந்த மாதிரி வராது உங்களுக்கு இன்கேஸ் உங்கள் லான்ச்சரில் வேணும், இதுதான் லான்ச்சர்ஸ். ஓகே, இந்த லான்ச்சரில் வேணும் அப்படின்னா ஹோமில் போய் netbeans எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதில் இந்த இருக்குது, இது கிளிக் பண்ணால் தான் அது வரும். ஸோ இந்த ஐக்கானை தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ப்ளேஸ் பண்ணிடுறோம். ப்ளேஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஆக்சுவலாக எனக்கு லாக்கில் தான் இருக்குது, ரைட் கிளிக் பண்ணி லாக் டு லான்ச்சர் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த லான்ச்சரில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணாலுமே இது இங்கே தான் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் யூ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு திஸ் பர்டிகுலர் ஃபோல்டர்ஸ். ஓகே, டு ஓப்பன் த netbeans. ஸோ க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே, வெற்றிகரமாக முடிஞ்சது. netbeans அண்ட் JDK இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சது. பார்ப்போமே இப்படி தான் இருக்குன்னு. ஓகே, இதுதான் நம்மளோட netbeans. ஸோ இதில் எந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்காது. இதில் எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.